Refresher course model 2021 to 2022 class 12 mathematics topic 11 angles between two straight lines. Learning outcome angle between two straight lines. So இப்போ நம்ம என்ன first பார்க்க போறோம்னா angle between two straight lines. அடுத்து வந்து whether two given lines are parallel or perpendicular. So அதுக்குரிய கண்டிஷனை பார்க்க போறோம். The distance of a given point from a given line and distance between two parallel lines. அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து distance between two parallel lines. இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். Teacher's activity, let y equal to m1x plus c1 and y equal to m2x plus c2 be the equation of two straight lines and let these two lines make angle theta 1 and theta 2 with x-axis. If theta is the angle between these two lines. அப்போ பாருங்க ரெண்டு லைன் எடுத்துக்கிறாங்க. y equal to m1x plus c1. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து இதுதான். y equal to m1x plus c1. அடுத்து y2 வந்து m2x plus c2. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து x-axis-ஓட theta 1 ஆங்கிளும் செகண்ட் லைன் வந்து x-axis-ஓட theta 2 ஆங்கிள் வந்து உருவாக்குது. இப்போ இந்த ரெண்டு லைன்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து theta. Theta is the angle between these two lines. அந்த theta எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா tan theta is equal to m2 minus m1 by 1 plus m2 into m1. m1ன்றது என்னது நமக்கு ஸ்லோ ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. tan theta. ஸோ m1 is equal to tan theta 1. m2 is equal to tan theta 2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி m1 m2 வேல்யூ கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் இங்கே நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆங்கிள் between two straight lines கிடைச்சிரும். Problem, find the angle between straight lines which make the angles 30 degree and 45 degree with the x-axis. அப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து x-axis-ஓட 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் உருவாக்குது. அப்போனா ஆங்கிள் between the straight lines கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், m1 கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னது, tan theta. இப்போ தான் நம்ம பார்த்தோம் tan theta is equal to m2 minus m1 by 1 plus m1 into m2. ஸோ இதை கூட நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். tan theta is equal to m2 minus m1 by 1 plus m1 into m2. இப்போ 30 டிகிரி. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் m1 is equal to tan 30 டிகிரி கண்டுபிடிக்கணும். tan 30 டிகிரி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1 by root 3. அதே மாதிரி m2 is equal to tan 45 டிகிரி, அதோட வேல்யூ 1. இதை கொண்டு போய் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். m2ன்றது 1, ஸோ 1 மைனஸ் m1ன்றது என்னது root 3. அடுத்து 1 plus m1ன்றது என்னது உங்களுக்கு 1 by root 3 into 1. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த root 3 மேலே மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், root 3 minus 1 by root 3 கிடைக்கும். கீழே வந்து இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா root 3 plus 1 by root 3 கிடைக்கும். இந்த root 3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வந்து root 3 minus 1 by root 3 plus 1 கிடைக்கும். அடுத்து ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ். ஃபைண்ட் the angle between the straight line which makes an angle 60 degree and 135 degree with the axis. ஸோ நம்மளுக்கு வந்து 60 டிகிரி அண்ட் 135 டிகிரி. நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன எடுக்கணும், m1 m2 எடுக்கணும். ஸோ m1 is equal to tan theta 1, அதாவது tan 60 டிகிரி. இதுக்குடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் root 3. அடுத்து m2 is equal to tan 135 டிகிரி. நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 180 minus 45 டிகிரி. இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், tan நெகட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா tan 180 minus theta is equal to minus tan theta. ஏன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கிறது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கும் போது மைனஸ் tan 45 டிகிரின்னு கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து 45 டிகிரி வேல்யூ வந்து 1. ஸோ minus 1. ஸோ m2 is equal to minus 1. ஸோ நம்ம ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். tan theta is equal to m2 minus m1 by 1 plus m1 into m2. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m2 என்னது நம்மளுக்கு minus 1. அடுத்து m1 என்னது minus root 3 by 1 plus m1 என்னது நம்மளுக்கு minus 1, m2 வந்து root 3. ஸோ இப்போ நீங்கள் மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 plus root 3 இருக்கும் by இங்கே வந்து என்ன இருக்கும் 1 minus root 3. இதோட இந்த ஆன்சர் நிப்பாட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணோம்னா
இங்கே கீழே இருக்க டினாமினேட்டர் நம்ம மைனஸ் வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் √3 1 + √3 கீழே அந்த டினாமினேட்டர் நம்ம மைனஸ் வெளியே எடுத்தோம்னா -1 + √3 கிடைக்கும். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும் √3 + 1 √3 - 1. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிடும். ஸோ √3 + 1 √3 - 1. இதுதான் நம்மளுக்கு ஆங்கிள் between two straight lines. அடுத்து note if m2 - m1 / 1 + m1 × m2 is positive. நம்மளுக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து பாசிட்டிவா இருந்தா then theta is acute angle சொல்றாங்க. அடுத்து வந்து இதே வந்து tan theta நமக்கு கிடைக்கிறது வந்து நெகட்டிவா இருந்தா then theta is obtuse. அடுத்து condition for parallel lines. If two lines are parallel then tan theta is equal to 0, that is m1 - m2 equal to 0. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் நீங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த கண்டிஷனை மட்டும் பார்த்துக்கோங்க, ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் முக்கியம். ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா இருந்தா அதோட கண்டிஷன்னா ரெண்டு ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கும். m1 = m2 இருக்கும். if two lines are parallel then m1 = m2. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா இருந்தா அது ஸ்லோப் எப்படி இருக்கும் m1 = m2 இருக்கும். இப்போ சம் பார்க்கலாம். so that the lines 3x + 2y + 9 = 0 and 12x + 8y - 15 = 0 are parallel lines அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போதான் நம்ம பார்த்தோம் ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா இருந்தா ஸ்லோப் எப்படி இருக்கும் m1 = m2. இப்போ பாருங்க so that the lines அப்போ நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க the lines are parallel நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம், ரெண்டு ஸ்லோப்பு வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கிடைக்கிற m1ன்ற ஸ்லோப்பும் செகண்ட் லைன்லேருந்து கிடைக்கிற m2ன்ற ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெண்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் பேரலாக இருக்கும். இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் எடுத்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேரல். ஷோ தட்ன்றப்ப கண்டிப்பாக இந்த லைன்ஸ் வந்து ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் எடுத்திருக்கேன். இப்போ 12x + 8y - 15 = 0. இதுலேருந்து நம்ம m1 ஸ்லோப் கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு போன டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன்லேருந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்னா m = coefficient of x by coefficient of y. இந்த ஃபார்முலா நம்ம போன டாபிக்ல பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே பாருங்க, ஸோ m1 - coefficient of x என்னது இங்கே 12, அடுத்து coefficient of y வந்து 8. ஸோ -12/8. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இது என்னது ஃபோர்த் டேபிள் அடிச்சோம்னா 2 4s 3 4s. ஸோ -3/2. ஸோ m1 ஸ்லோப் என்னது -3/2. ஸோ m1 = -3/2. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் எடுங்க. 3x + 2y + 9 = 0. இதுலையும் நம்ம m2 கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் லைன்லேருந்து. ஸோ coefficient of x by coefficient of y. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், coefficient of x என்னது 3 by coefficient of y. ஸோ -3/2. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு m1 m2 ஈக்குவலாக கிடைக்குது. அப்போ m1 m2 ஈக்குவலாக கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும், இந்த லைன்ஸ் ஆர் பேரலல். ஸோ அடுத்து நம்மளுக்கு ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் த ப்ராப்ளம், செக் whether the given lines are parallel or not. அப்போ நம்மளுக்கு பேரலாகவும் வரலாம், வராமையும் போகலாம். எதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சம் போடலாம். ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட் லைன் என்னது 2x + 3y + 7 = 0. இங்கிட்டு வந்து செகண்ட் லைன் 4x + 6y + 9 = 0. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலாவில் நம்ம ஸ்லோப் எடுப்போம், m - coefficient of x by coefficient of y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் எடுக்க போகிறோம். ஸோ m1 ஃபர்ஸ்ட் ஸ்லோப் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது 2 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்னது 3. ஸோ m1 வந்து -2/3. அதே மாதிரி இங்கே m2 = minus coefficient of x வந்து 4 by coefficient of y வந்து 6. இதை வந்து நம்ம செகண்ட் டேபிளில் போடலாம். 2 2s are 4, 3 2s are. So this is equal -2/3. இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஸோ m1 = m2. Therefore
the lines are parallel. அடுத்து second sum. பாருங்க second question. ரெண்டு straight line கொடுத்தாங்க. நம்ம எப்பவும் போல m1 எழுதலாம். m1 is equal to formula இருக்க minus coefficient of x என்னது 1 by coefficient of y வந்து என்னது minus 2. அப்ப நமக்கு m1 is equal to என்ன கிடைக்கும் 1 by 2. ஏன்னா அந்த minus into minus நமக்கு plus ஆயிடும். அடுத்து m2 minus coefficient of x வந்து 3 by coefficient of y வந்து minus 1. ஸோ நான் எங்க சொல்றேன் புரியுதா? இது வந்து 3, இது வந்து minus 1. இங்க என்ன இருக்கிறதோ 1, அப்ப minus 1 இந்த இடத்துல. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே எழுதுறோம் coefficient of x by coefficient of y. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ பாருங்க m1 m2 நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ m1 not equal to m2. ஸோ the lines are not parallel. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. அடுத்து condition for perpendicular lines. இப்போ நம்ம parallel linesக்கு என்ன condition பார்த்தோம்? if the lines are parallel னா m1 equal to m2. lines are parallel னா if m1 equal to m2 இருந்தா தான் அந்த two lines நம்ம parallel சொல்லுவோம். அதே மாதிரி perpendicular னோ the product of the slope is minus 1. அதாவது m1 into m2 is equal to minus 1. the product of the slope வந்து minus 1 இருந்தா the lines are perpendicular to each other. so இது ரெண்டு condition மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது parallel condition, இது perpendicular condition. அடுத்து note. the line perpendicular to ax plus by plus c equal to 0 is of the form bx minus ay equal to k. அதாவது ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு வந்து இன்னொரு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்கன்னா bx minus ay equal to k. அதாவது இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்க லைன் இருந்தா ax plus by plus c equal to 0 ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு வந்து இன்னொரு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இந்த லைனை நம்ம ஜெனரல் ஃபார்ம் அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா bx minus ay plus k இந்த ஃபார்ம்ல இருக்கும். இந்த லைன் வந்து bx minus ay equal to k அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து find the perpendicular straight line அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றி எழுதணும். அதுக்கடுத்து ப்ராப்ளம். so that the lines 3x plus 2y minus 7 equal to 0 and 2x minus 3y plus 8 equal to 0 are perpendicular. so that கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் ஈக்குவல் டு -1 இருக்கும். இருந்தா அந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். அப்ப கண்டிப்பா -1 தான் வரணும். ஏன் அவங்க so that தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம m1 equal to m2 equal to -1 கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து m1 கண்டுபிடிக்கணும். 3x plus 2y minus 7 equal to 0. அதுல இருந்து m1 வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 3 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து 2. ஸோ மைனஸ் 3/2 ஃபர்ஸ்ட் m1. அடுத்து m2 செகண்ட் லைன் 2x minus 3y plus 8 equal to 0. அதுலேருந்து m2 கண்டுபிடிக்கணும். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து மைனஸ். இங்கே இதுவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆகும். ஸோ m1 வந்து மைனஸ் 3/2, m2 வந்து ப்ளஸ் 2/3. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து -1. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். செக் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் ஆர் நாட். அப்போ பெர்பெண்டிகுலர் செக் பண்ண சொல்லி அந்த கண்டிஷனை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. -1 வந்தால் அந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், -1 வரலைன்னா லைன்ஸ் ஆர் நாட் பெர்பெண்டிகுலர். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சம் போடலாம். ஃபஸ்ட்டு சம்லேருந்து m1 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் 4x minus y plus 5 equal to 0 and x plus 4y plus 8 equal to 0. So first m1 equal to formula இருக்க minus coefficient of x அது என்னது 4
by coefficient of y வந்து -1. So this is equal to 4. So m2 அடுத்து m2 is equal to formula இருக்க மைனஸ் coefficient of x வந்து 1 by coefficient of y வந்து 4. So m1 4 m2 வந்து -1/4. இப்போ நம்ம பெருக்கணும்னா m1 into m2 is equal to m1 என்னது 4 அடுத்து m2 என்னது -1/4. இது ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது -1 கிடைக்குதா. ஸோ the lines are perpendicular. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து m1 கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து m1 is equal to minus coefficient of x. coefficient of x என்னது இங்கே நம்மளுக்கு 3 by coefficient of y என்னது நம்மளுக்கு 2. ஸோ m1 கிடைச்சிச்சு. அடுத்து m2 காமன் மைனஸ் coefficient of x வந்து என்னது நம்மளுக்கு 2, coefficient of y வந்து 3. ஸோ -2/3. நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும், அதை நான் எழுத கூட செஞ்சிடறேன். The lines are perpendicular if m1 into m2 is equal to -1. எப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 இருந்தால் மட்டும்தான் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். நம்ம இப்போ செக் பண்ணலாம். m1 into m2 is equal to -3/2 into 2/3 -2/3. இப்போ இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +1 கிடைக்குது. ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 வரணும். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -1. எனவே நம்ம என்ன சொல்லலாம், த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். லைன்ஸ் ஆர் நாட், the lines are not perpendicular. இப்போ -1 வந்துருந்துச்சுன்னா நம்ம பெர்பெண்டிகுலர் போட்டிருப்போம். -1 வரல, நாட் பெர்பெண்டிகுலர். ஸோ நமக்கு இந்த ரெண்டு டாபிக்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு டாபிக் வந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரைட் லைன்ஸ், கண்டிஷன் ஃபார் 2 parallel lines அண்ட் கண்டிஷன் ஃபார் 2 perpendicular lines. அடுத்து distance of a point to a line. ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைனுக்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். The distance of a point Px1 y1 to the line ax plus by plus c equal to 0 is d is equal to modulus ax1 plus by1 plus c by square root of a square plus b square. modulus a போட்டிருக்காங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் வரணும், அதனால போட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, modulus ax1 plus by1 plus c by square root of a square plus b square. இது வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஒரு பாயிண்ட் இங்கே பீன்ற பாயிண்ட், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, ax plus by plus c equal to 0. இப்போ இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த நம்ம ஃபார்முலா. அடுத்து வந்து a point p of x1, y1 is origin 0,0, then d is equal to modulus c by root of a square plus b square. அதாவது இது ஆரிஜினாக இருந்தால், அந்த பீன்ற பாயிண்ட் வந்து ஆரிஜினாக இருந்தால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும், modulus c by square root of a square plus b square. அடுத்து ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் 1,2 to the line 5x plus 12y minus 3 equal to 0. இதை வந்து நம்மளுக்கு எதெல்லாம் ஏபின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏன்றது வந்து என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதுதான் ஏ. அடுத்து பீன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, அதுதான் பி 12 இங்கே. சின்றது என்னதுன்னா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் -3. அடுத்து இந்த 1,2 வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் அது என்னன்னா x1 பாயிண்ட் y1 பாயிண்ட். இதை போய் நம்ம உள்ள சப்ஸ்டிட் பண்ணோம்னா, ஸோ d is equal to இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கால ஸ்ட்ரைட் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆன்சர் போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். நான் எடுத்து எழுதிட்டேன். 1,2 ஸ்ட்ரைட் லைன் எழுதிட்டேன். எது ஏ, எது பி, எது சி எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு எ ஸ்ட்ரைட் லைன் அதுக்குரிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்றது என்னது 5, x1ன்றது 1 ப்ளஸ் பின்றது என்னது 12, y1ன்றது வந்து 2, cன்றது -3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு உள்ள என்ன வரும் 5 ப்ளஸ் 24 -3 by square root of இங்க வந்து 25 plus 144 169 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 29 5 plus 24 வந்து 29 3 போச்சு நமக்கு 26 by square root of 169 வந்து 13 அப்போ 13 நம்ம பாசிட்டிவ் வர்றதுனால நம்ம மோட்லஸ் எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 times வரும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு எ ஸ்ட்ரைட் லைன் இஸ் 2. அடுத்து ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ். Find the distance from a point 0, 0 to the line 2x minus y plus 7 equal to 0. தமிழ் மீடியம் புக்கில் வந்து இந்த 0, 0 பதில் 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம் ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். 2, 3ன்ற பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கலாம், 0, 0ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு 2, 3ன்ற பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம். 2, 3 and the line வந்து 2x minus y plus 7 equal to 0. அப்போ இங்கே வந்து எது x1, இது x1, இது y1. இது வந்து a மைனஸ், அதாவது a வந்து 2, நான் எடுத்து கூட எழுதிடுறேன். a வந்து என்னது நமக்கு a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு -1, c ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். d is equal to modulus of ax1 plus by1 plus c by square root of a square plus b square. This is equal to நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏன்றது என்னது நம்மளுக்கு 2, 2 into x1 வந்து 2 plus b வந்து -1 into y1 வந்து என்னது 3. அடுத்து c வந்து என்னது plus 7 by square root of a வந்து என்னது 2 square plus -1 the whole square. ஸோ அடுத்து இப்போ மோட்லஸ் இங்கே போட்டுடணும். அடுத்து பாருங்கள் என்ன ஆன்சர் வரணும். 4 -3 plus 7 by ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன வரும் பார்த்தீங்க 5 plus 1 வரும். -1 the whole square என்ன நமக்கு ப்ளஸ் ஆயிரும். இப்போ மேலே பாருங்கள் நியூமரேட்டர் என்ன கிடைக்குதுன்னா 4 - 3 1. ஸோ 1 plus 7 வந்து 8ன்னு கிடைக்கும் பை ரூட் இங்கே 2 ஸ்கொயர் வந்து 4 plus 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ 8 by டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 8 by √5. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா d is equal to 8 by √5. √5 ஆல் மேலேங்கிலே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 8 √5 by 5 கிடைக்கும். இது வந்து நம்ம 2, 3 வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து ஆர்ஜினா இருந்தா 0, 0 இருந்தா அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்ஜின் டு ஸ்ட்ரைட் லைன் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 0, 0 ஸ்ட்ரைட் லைன் வந்து என்னது 2x minus y plus 7 equal to 0. இதோட ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா distance from origin to straight line d is equal to modulus c by square root of a squared plus b square. But this is equal to c என்னது 7. இதுதான் நம்மளுக்கு c. So 7 by ஏன்றது என்னது நம்மளுக்கு இதுதான் a. So a is equal to 2, b is equal to -1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a வந்து 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் b வந்து -1 the whole square. மாடலஸ் போட்டுருங்க. 7 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 1. ஸோ that is equal to 7 by √5 கிடைக்குது. ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம மாடலஸ் ரிமூவ் பண்ணலாம். இப்போ √5 by √5 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 7 into √5 by 5 தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த ஸ்ட்ரைட் லைன்.
ஸோ இப்போ நம்ம போட்டது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம், அது 2,3ன்ற பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த லைன் 3x + 6y - 5. அந்த கணக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், கிளியராக தெரியும். ஃபார்முலா d is equal to, அதாவது ஆரிஜின்லேருந்து ஃப்ரம் த ஆரிஜின் டு த ஸ்ட்ரைட் லைன் மோலஸ் c by square root of a squared plus b squared. ஸோ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எடுத்து முதல்ல ab என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ a is equal to 3, b is equal to 6, c is equal to -5. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மோட்லஸ் c வந்து -5 by square root of 3 squared plus 6 squared. So that is equal to -5 by என்ன கிடைக்கும்? 9 plus 36. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம என்ன எடுக்கணும்? பாசிட்டிவாக தான் எடுக்கணும். ஸோ இது நம்ம எப்படி இருக்கலாம்? 5 by, இப்போ நம்ம 35ஐயும் 9 ஆட் பண்ணால் நமக்கு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 கிடைக்கும். இந்த 45 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 9×5 45 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இந்த 9 வெளியே வரும்போது 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா that is equal to 5 by square root of 45 எப்படி எழுதலாம்? 3 into root 5 எழுதலாம். திரும்பி நம்ம root 5 by root 5 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 5 into root 5 by 3 into 5 கிடைக்கும். ஸோ root 5 into root 5 என்னது? நம்மளுக்கு 5. இப்போ இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, சரிங்களா, root 5. ஸோ root 5 by 3 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் distance from the origin to the straight line. அடுத்து distance between two parallel lines. இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? distance from a point to the straight line பார்த்தோம். அடுத்து distance from the origin to the straight line பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா distance between two straight parallel lines. ரெண்டு parallel linesக்கு இடையில இருக்க distance பத்தி நம்ம பார்க்க போறோம். The distance between two parallel lines a1x plus b1y plus c1 equal to 0. இது ஒரு parallel line. a2x plus b2y a1x plus b1y plus c2 equal to 0. இங்க பாத்தீங்கன்னா c1 c2 மட்டும்தான் டிஃபர் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். இந்த கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை நம்ம parallel linesன்னு சொல்றோம். பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் அந்த c1 c2 மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன வருது நம்மளுக்கு? d is equal to modulus c2 minus c1 by square root of a squared plus b squared. So பாருங்க problem. The distance between two parallel lines. இப்போ parallel lineல பார்த்தோன்னே இந்த two lines பார்த்தோன்னா அது parallel இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்க 3x plus 4y equal to 12 கிடைக்குதா? இது பாருங்க 6x plus 8y plus 1. இதில் பார்த்தீங்கன்னா 6 இங்கே வந்து 3 into 2. இங்கே 2 நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? 3x plus 4y plus 1/2 வரும். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு சமமாக வர்றதுனால இது வந்து என்னதான்? parallel lines தான். ஸோ இப்போ இது ரெண்டுக்குரிய டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை வந்து இந்த 6x வந்து நம்ம கிளியரா எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கொண்டு வரோம். இந்த 6x plus 8y வந்து ஒரே மாதிரி கொண்டு வரும். 3 வெளியே எடுத்து 2 வெளியே எடுத்தோம்னா என்ன நம்மளுக்கு உள்ள இருக்கும்னா 3x plus 4y plus 1/2 இருக்கும். ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம ஃபார்முலாலே பார்த்தோம், இந்த a1ம் இந்த a1ம் சமம். அதே மாதிரி இந்த b1ம் இந்த b1 சமம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே இது ரெண்டு சமமாக இருக்கணும். இந்த 3யும் இங்கேயும் சமமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே 4 இருந்தால் இங்கேயும் 4 இருக்கும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யும் பேரலல் லைன்ஸில் வந்து சமமாக இருக்கணும். ஸோ அதனால இந்த 6x plus 8y plus 1 நம்ம என்ன கொண்டு வரோம்னா 2 வெளியே எடுத்து உள்ள இருக்க டேர்ம் கொண்டு. அப்போ இந்த 2 எங்கே போகும்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் போய் 0 வரும். ஸோ கிளியராக 6 plus 4y plus 1/2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சது. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்க. இந்த ரெண்டு டேர்ம் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடும். இதுவும் இதுவும் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடும்.
ஈக்குவலாக வந்துருச்சா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவலாக வரலைன்னா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3x ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 3x + 4y ஈக்குவல் டு 12 இருக்குது. அதை நம்ம கிளியராக எழுதிக்கலாம். 3x + 4y - 12 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு எது C1னா இதுதான் C1. இது C1 நம்மளுக்கு -12ன்றது C1, 1/2ன்றது வந்து C2 நம்மளுக்கு. இப்போ பாருங்க C1 நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? C2 - C1. அப்போ C2ன்றது என்னது நம்மளுக்கு? இப்போ தான் பார்த்தோம். நமக்கு இதை நான் எழுதி கூட செஞ்சது. இது வந்து நம்மளுக்கு என்னது? C1. இது வந்து C2. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் வந்து C2 - C1 போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா C1 - C2 போட்டிருக்காங்க. ரெண்டுமே நமக்கு எப்படி போட்டாலும் நம்மளுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஆன்சர் வந்து நம்ம எப்படி தான் எடுக்கணும்? பாசிட்டிவ்ல தான் எடுக்கும். அதனால C1 - C2னாலும் ஓகே தான், C2 - C1னாலும் ஓகே தான். அப்போ C1 வந்து -12 வரும் நம்மளுக்கு. இங்கே C1 என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? -12. ஸோ இங்கே வந்து மைனஸ் போடணும். C1 வந்து -12. ஸோ -12 minus C2 வந்து 1/2. ஸோ C1 - C2 போட்டிருக்குங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் A² + B². A வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 3, B வந்து 4. அப்போ 3² + 4². அப்போ 9 + 16, ஸோ 25 வந்துடும். 25 வந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா 5. ஸோ இந்த சம்மை கூட நம்ம சைடில் கூட போடலாம். இப்போ இது ஈக்குவல் டு இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 வந்து இருக்கும். மேலே வந்து -24 - 1. இது வந்து நியூமரேட்டர். பை டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 4² 16. 16 + 9 வந்து 25 வரும். அடுத்து நியூமரேட்டரில் என்ன டேர்ம் வரும்? -25/2ன்னு கிடைக்கும். பை √5, அதாவது √25 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம மேலே வந்து மோட்லஸ் இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 25/2ன்னு வரும். கீழே வந்து 5 இருக்கும். பை 1 இருக்க மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 25/2 × 1/5 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 5 டைம்ஸ் 1 5 5 5 25. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 5/2ன்னு கிடைக்கும். ஸோ D = 5/2. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 2.5. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel lines. அதாவது இங்கே கொடுத்துருக்க 2 parallel linesக்குரிய டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ். Find the distance between the parallel lines 2x + 5y = 9, 12x + 5y = 9, 12x + 5y + 7 = 0. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x + 5y. 9 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்கு, அதை இங்கிட்டு கொண்டு வரலாம். -9 = 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12x + 5y + 7 = 0. நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். இது ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகணும். ஒரே மாதிரி இல்லைன்னா ஏதாவது காமன் நம்பர் வெளியே எடுக்கிற மாதிரி இருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் சமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து ஃபார்முலாக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், எனக்கு கிவன் கொஷின்லேயே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுப்போம்? ஏன்னு எடுப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் எப்படி எடுப்போம்? டி. இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். D = C1 - C2 by square root of A² + B². ஸோ மோட்லஸ் வந்து மேலே இருக்க டேர்ம் மட்டும்தான். ஸோ மோட்லஸ். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா மோட்லஸ் வந்து நியூமரேட்டருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் C1 - C2 by square root ஆஃப் போடலாம். இப்போ இங்கே C வந்து எது? C1 வந்து -9, C2 வந்து 7. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். This is equal to மோட்லஸ் C1 என்னது? -9, C2 வந்து -7 by நீங்கள் C2 - C1 போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான். நம்ம எடுக்க போகிறது பாசிட்டிவ் டேர்ம் தான் எடுக்க போகிறோம். இப்போ A வந்து 12² + B வந்து 5, ஸோ 5². இங்கே ரெண்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -16 கிடைக்கும். பை
இங்கே வந்து 144 + 25 169 கிடைக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் டேர்ம் எடுக்கிறதுனால 16 பை இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 13. ஸோ இங்கே இது ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் வந்து 16/13. இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 3x + 2y + 4 = 0. அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் x + 2y + 4. ஃபஸ்ட்டு இது வந்து என்னது ஃபஸ்ட்டு லைன். அடுத்து செகண்ட் லைன் வந்து 3x + 6y + 7 and 3x + 6y + 7 = 0. இந்த ஃபார்முலா போகிறது முன்னாடி நான் என்ன செக் பண்ண சொன்னேன், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யும் வந்து ரெண்டு லைன்ஸில் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் என்னது 1, இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைனை பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ ரெண்டுமே சமம் கிடையாது. அப்போ நம்ம இதை சமப்படுத்தணும். எப்படி சமப்படுத்தணும்னா 3யை காமன் ஆகிடுங்க இந்த ஈக்குவேஷனில். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y + 7/3 கிடைக்கும். 3யை வெளியே எடுக்கிறப்ப 7/3 = 0. இந்த 3 வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் சைட் போகும்போது 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y + 7/3 நம்மளுக்கு கிடைக்கும் = 0. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்போ கிளியராக இருக்கும். இந்த ரெண்டு டேர்மும் நம்மளுக்கு என்ன இருக்கும், கிளியராக இருக்கும். ரெண்டு சமமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. இப்போ நம்ம எது ஏ எது பின்னு எழுதலாம். ஏ = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1, பின்றது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் 2. ஏன்னா ரெண்டுக்குமே சமம் தான். அடுத்து C1ன்றது வந்து 4, C2ன்றது வந்து 7/3. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். D = மோட்லஸ் C1 - C2 by square root of A² + B². சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். C1ன்றது என்னது 4 - 7/3 by square root of 1² + 2². This is equal to modulus LCM எடுத்தோம்னா 12 - 7/3 கிடைக்கும். நியூமரேட்டரில் கீழே வந்து 4 + 1 √5 கிடைக்கும். அடுத்து 12 - 7 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5. ஸோ 5 இங்கேருந்து ப்ளஸ் தான் கிடைக்கும் போது நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைச்சிது. 5/3 √5 கிடைக்கும். கீழே இருக்கிறது நம்ம ரெசிப்ரோக்கில் எடுத்தோம்னா 5/3 × √5/1. அப்போ ஆன்சர் வந்து 5√5/3 கிடைக்குமா? இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. எப்படி எடுக்கணும்னா 5/3 ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப இங்கே 1 இருக்கமா கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ 1/√5. அப்போ இந்த √5 வந்து கீழே தான் வரும். 5/3 × √5. அப்போ இந்த √5 × √5 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5√5/3 × 5 கிடைக்கும். ஏன்னா √5 × √5 வந்து 5. இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3 × சரி சார் ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு D = √5/3. ஸோ இதுதான் ஆன்சர். D = √5/3. இது distance between two parallel lines. Students activity. The angle between the lines 2x - y + 5 = 0 and 3x + y + 4 = 0. இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா angle between the lines, ரெண்டு லைனுக்கு இடையில இருக்க ஆங்கிள். இப்போ பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இதுதான் பார்த்தோம். tan θ = m2 - m1/1 + m1 × n2. அப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், m1 கண்டுபிடிக்கணும். செகண்ட் லைன்லேருந்து m2 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த tan θ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் எடுத்து எழுதிக்க கொஸ்டினை வந்து ஸோ நம்ம m1 கண்டுபிடிப்போம். m1 = அப்போ ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து இங்கே m2
m2 அதே மாதிரி தான் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 3 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ அது வந்து என்னது 1. அப்போ m1 வந்து நம்மளுக்கு 2, m2 வந்து -3 கிடைக்குது. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். என்ன ஃபார்முலா? tan theta is equal to m2 minus m1 by 1 plus m2 into m1. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். this is equal to m2ன்றது -3, m1ன்றது வந்து மாடுலஸ் போடணும். ஸோ மாடுலஸ் பண்ணணும். ஸோ -3, m2ன்றது வந்து 2. ஸோ -3 -2 by 1 plus m2 வந்து -3 into m1 வந்து 2. ஸோ this is equal to modulus -5 by 1 -3. அப்போ -3 into 2 வந்து நம்மளுக்கு இங்கே பெருக்கினா என்ன ஆயிரும்? -6 ஆயிரும். இப்போ this is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மேலேயும் -5 கிடைக்கும், கீழேயும் -5 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மாடுலஸ்குள்ள 1. அப்போ tan theta is equal to 1. ஸோ இதோட வேல்யூ வந்து டேனோட எந்த வேல்யூ வந்து 1 கிடைக்கும்னா 45 டிகிரி. ஆன்சர் வந்து என்னது? ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து 45 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the line which is parallel to 3x plus 4y minus 12 equal to 0. இப்போ நம்ம நிறைய parallel lines பார்க்கும்போது நான் சொன்னேன், parallel lines வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து சமமாக இருக்கும். எது மட்டும் டிஃபர் ஆகும்னா அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். அப்போ இது வந்து ரெண்டு லைன்னா இது வந்து C1 C2 மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஏபி வேல்யூ வந்து சமமாக தான் இருக்கும். அப்போ the line which is parallel to அப்படின்னா இதோட பேரலாக இருக்கு இன்னொரு லைன் எப்படி இருக்கும்? 3x plus 4y plus kவா தான் இருக்கும். அந்த k மட்டும்தான் மாறும். இது ஏறதா கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 3x plus 4y எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இங்கே கேன்றது வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன வேல்யூனாலும் வரலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 3x plus 4y plus k equal to 0. அடுத்து the line which is perpendicular to 2x minus y plus 8 equal to 0. நம்ம முதல்ல நம்ம டாபிக் உள்ள இடையில நம்ம பார்த்தோம். ஒரு லைன் கொடுத்து அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க இன்னொரு லைன் அது எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா the perpendicular line is of the form எப்படி இருக்குன்னா 3bx minus ay equal to k என்ற ஃபார்ம்ல இருக்கும். எப்படி இருக்கும்? bx minus ay equal to k என்ற ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இந்த லைனுக்கு வந்து இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். given லைனுக்கு வந்து இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ நம்ம ஏயும் பியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ எது ஏ? இங்க a equal to 2, a equal to 2, b வந்து -1. இதை போய் இந்த ஃபார்மேட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ மைனஸ் b வந்து என்னது? -1. ஸோ -x ஆயிரும். ஃபார்முலால இருக்க -a வந்து 2. ஸோ 2y is equal to k. இப்போ நம்ம ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -k கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. ஸோ எங்கே இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் k. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா angle between the straight lines. அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? tan theta is equal to modulus m2 minus m1 by 1 plus m1 into m2. அடுத்து செகண்ட் என்ன பார்த்தோம்? the distance from a point to a straight line. அது என்ன ஃபார்முலா பார்த்தோம்? d is equal to modulus ax1 plus by1 plus c by square root of a squared plus b squared. அதுவே இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜினாக இருந்தா, அதாவது the distance from the origin to the straight line என்ன ஃபார்முலா? c by square root of a squared plus b squared. modulus c by square root of a squared plus b squared பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து m1 ஈக்குவல் டு m2. ரெண்டு ஸ்லோப் வந்து சமமாக இருக்கணும். அதே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 இருக்கணும்.
அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ். d is equal to நியூமரேட்டரை மட்டும் மாடுலஸ் c1 மைனஸ் c2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸி. சம்மெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி சம் தான் இருக்குது. ஸோ இந்த டாபிக் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.